இன்றைக்கி வந்துட்டு இந்த பியர்டோவோட ஹேர் ட்ரையர் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்துட்டு என்னென்னா ஒரு காம்பேக்டான ஹேர் ட்ரையர். எங்கே வேணாலும் ட்ராவல் டைம்லேயும் வந்துட்டு நம்ம இதை போர்ட்டபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எஃபெக்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் வந்துட்டு பார்த்துருந்தேன். அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு சின்ன ஓவர்வியூவாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு கான்சன்ட்ரேட்டர் ஸ்டைலிங் நாசில் ஃபார் டார்கெட்டட் ட்ரையிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு பர்டிகுலர் ஏர், அதாவது நம்ம தலைமுடி எங்கேயாவது தலையில் வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா ப்ளோ பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம், இந்த நாசில் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்றதுக்காக இந்த நாசில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பர்டிகுலர் ஏரியாவில் பாயிண்ட் பண்ணி ப்ளோ பண்ணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர் ஹீட் சேஃப் தெர்மோ டெக்னாலஜி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஓவர் ஹீட் ஆகும்போது வந்துட்டு இதில் இருக்க பயோமெட்டல் வந்துட்டு இதை குறைச்சி விடும், இல்லை வந்துட்டு இதை ஆஃப் பண்ணி விடும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஃபோல்டு, இது வந்துட்டு 3 டைப்பாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணலாம். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, இது ஒரு கை கடகமான சின்ன பாக்ஸ் தான். அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க அந்த மெட்டீரியல் எவ்வளோ சின்னதாக இருக்கும், எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றத வந்துட்டு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு இது லைட் வெயிட்டு, மேட் ஃபினிஷு, பார்க்கவும் கொஞ்சம் லுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு மொத்தம் 3 மோட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹாட்டு, ஹை, இன்னொன்று மீடியம் ஹீட்டு, இன்னொன்று வந்துட்டு ஹீட் ஆன் ஆகாது, வெறும் ஏர் மட்டும், ஆம்பியண்ட்டோட ஏர் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ப்ளோ பண்ணும். 1100 வாட்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு ஃப்ளோ பண்ணும். ஓகேங்களா. அடுத்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஈவன் அதை தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ இதான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேட்டர் நாசில் ஒரு இடத்துல வந்துட்டு பாயிண்ட் பண்ணி ப்ளோ பண்ணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்துட்டு ஃபில்டர் பேக் சைடில். இது வந்துட்டு ஒரு 1.8 மீட்டர் கேபிளும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியான கேபிள் இருந்தால் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இது ஓகே தான், பெட்டர். அதுக்கப்புறம் இந்த நாசில் வந்துட்டு டிட்டாச் பண்ணிக்கலாம், டிட்டாச் பண்ணி அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். இது கோல்டு அப்படி கிடையாது, இது சில்லுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு, ஆனால் அது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் மட்டும்தான். செகண்ட் வந்துட்டு ஒரே அளவுக்கு தான் ஹீட் ஆகும், ஆனால் ப்ளோ பண்ணுற ஏர் ஸ்பீடு வந்துட்டு ஃபஸ்ட்டில் கம்மியாக இருக்கும், செகண்டில் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு படித்தா தான். ஸோ இதில் வந்துட்டு தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டான வாட்டர் வந்துட்டு இதில் படக்கூடாது. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்துட்டு 220 வோல்ட்லேருந்து 240 வோல்ட்டு, 50-60 ஹெர்ட்ஸ் ரெண்டுத்துலேயுமே இது வந்துட்டு ஒர்க் பண்ணும். கிளாஸ் 2 பவர் வந்துட்டு 1100 வாட். ஓகேங்களா. ஓகே, இதை வந்துட்டு இப்படி தான் ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த ஹீட்டிங் எலமெண்ட் ரெசிஸ்டர். ஓகேங்களா. இதில் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது தான் அந்த தெர்மோ டெக்னாலஜி அப்படின்னா அவங்க சொன்ன விஷயம். இதுதான் வந்துட்டு அந்த ஓவர் ஹீட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ 360ல் எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு இதை பாயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது எப்படி வேணாலும். ஸோ இங்கே வந்துட்டு 2 இடத்துல பியர்டோவோட பிராண்டிங் இருக்குது, இந்த இடத்துல ஒன்று, ப்ளஸ் பின்னாடி இந்த ஃபில்டர் பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் மற்ற டெக்னிக்கல் டீட்டெயிலும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் இந்த பட்டன்ஸ் ஸ்லைட் அப் பட்டன் தான். 0 வந்துட்டு ஆஃபு, ஃபஸ்ட் ஸ்லைடு வந்துட்டு ஆம்பியன்ட் ஏர் மட்டும் வரும், அதாவது அந்த கோல்டு ஏர்னு அவங்க சொன்னது. செகண்ட் வந்துட்டு நம்ம ஹீட்டான ஏர், அது வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்பீடில் லோவான ஸ்பீடில் வரும். செகண்ட் வந்துட்டு ஹை ஸ்பீடில், அதோட ஃபுல் எஃபெக்டிவ்னஸும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதில் வந்துட்டு இந்த பட்டன்ஸ், இதோட ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 1.8 மீட்டர்
கார்ட் கேபிளும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹேர் ட்ரை பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்துட்டு இது சின்ன கேபிளாக இருந்தால் யூஸ் பண்ண முடியாது, கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேபிள் கொடுத்தது நல்ல விஷயந்தான். ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு மேட் ஃபினிஷில் பிளாக் கலர், பார்க்க டீசெண்டாக கொஞ்சம் ரிச்சாகவே இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளோட அடுத்தடுத்த வீடியோலாம் வந்துட்டு உங்களை ரீச் பண்ணும். சப்போர்ட் பண்ணுங்கள்.